இவருக்கு பெங்காலி, தமிழ், ராஞ்சி, ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் பேசும் திறமை உண்டு. அடுத்ததாக பெஸ்ட் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருது பேராசிரியர் டாக்டர் ஆர். சங்கர் சண்முகம் 26 ஆண்டுகள் செவிலியர் துறையில் சிறப்பாக பணியாற்றி இந்த விருதை பெறுகிறார். இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். அடுத்ததாக திருமதி பி. மேரி ரெஜினா, இவர் செவிலியர் கண்காணிப்பாளராக 32 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த பணியனுபவம் கொண்டு தற்போது மஞ்சூர் அரசு மருத்துவமனை ஊட்டியில் பணிபுரிந்து வருகிறார். திருமதி பி. மேரி ரெஜினா பெஸ்ட் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருதை பெறுகிறார். திருமதி ஜாய் பேசியா வானகம் அப்பல்லோ மருத்துவமனையில் தலைமை செவிலியர் அலுவலராக பணியாற்றி வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக செவிலியர் துறையில் பணியாற்றவும் கொண்டுள்ளார். திருமதி ஜாய் பேசியா பெஸ்ட் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருது. அடுத்ததாக பெஸ்ட் நர்ஸ் எஜுகேட்டர் விருது பெறுபவர்கள் டாக்டர் மீனா இவான்சி. இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் கொண்டு புகழ்பெற்ற செவிலியர் கல்வியாளராகவும் தலைவராகவும் திகழ்ந்தவர். தற்போது நாகர்கோவில் உள்ள சென்ட் சேவியர் கத்தோலிக்க செவிலியர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். பெஸ்ட் நர்ஸ் எஜுகேட்டர், பெஸ்ட் டீச்சர் அவார்ட், இன்டர்நேஷனல் பெஸ்ட் டீச்சர் அவார்ட் ஆகியவற்றை பெற்றார். அடுத்ததாக டாக்டர் ஆர். சுதா 24 ஆண்டுகளுக்கும் மேலான கற்பித்த அனுபவமுள்ள ஒரு திறமையான கல்வியாளர் மற்றும் செவிலியர் தலைவர். தற்போது விஎஸ்சி சென்னை சிதம்பரம் செவிலியர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுகிறார். அவர் பல்துறை ஆராய்ச்சியில் PhD பட்டம் பெற்றவர். பல செவிலியர் பாடப்புத்தகங்களை எழுதியுள்ளார். மேலும் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர், பிரசிடென்ட், ஃபேக்கல்டி ஆஃப் நர்சிங் மற்றும் தமிழ் மாநில மாணவர் செவிலியர் சங்கத்தின் ஆலோசகர் ஆகிய பதவியை பெற்றுள்ளார். அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுவார்கள். இவர்கள் அனைவரும் 4 கிராம் தங்க நாணயம், நினைவு பரிசு, சான்றிதழ்களை பெறுவார்கள். முதலாவதாக டாக்டர் கிறிஸ்டின் ஆனரட், செவிலியர் கல்வி மற்றும் பயிற்சியில் முன்னோடியாக திகழ்ந்தவர். டிப்ளமோ செவிலியர் ஆக பயணத்தை தொடங்கி PhD வரை முடித்துள்ளார். சிவாம்பூரில் உள்ள கிறிஸ்தவ சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து மட்டுமல்லாம். அடுத்ததாக திருமதி சிவஞானம் பூங்குழலி. இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக செவிலியர் பணி அனுபவம் பெற்று புகழ்பெற்ற செவிலியராக திகழ்கிறார். அடுத்ததாக டாக்டர் கோவிந்தசாமி மாலா. இவரும் 40 வருடங்களுக்கு மேலாக அரசு மற்றும் தனியார் சுகாதார மற்றும் கல்வி நிறுவனங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியுள்ளார். டாக்டர் கோவிந்தசாமி மாலா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுகிறார். அடுத்ததாக திருமதி மகிழ் புனித இசையா. இந்தியா மற்றும் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக படித்திருந்த இவர் திறமையான செவிலியர். இவர் சவுதி அரேபியாவின் கிங் ஃபஹத் பல்கலைக்கழக மருத்துவமனையில் பணிபுரிந்து சர்வதேச அனுபவம் கொண்டுள்ளார். அடுத்ததாக திருமதி துரைசாமி அகிலாதேவி. டிப்ளமோ செவிலியராக பணியை தொடங்கி அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் பணியாற்றினார். பிறகு செவிலியர் கண்காணிப்பாளராக 2019 வரை பணியாற்றியுள்ளார். திருமதி துரைசாமி அகிலாதேவி வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுகிறார். அடுத்ததாக டாக்டர் எஸ். ஹெலன் சுஜாதா. இவர் செவிலியர் கல்வியாளர் மேலும் மனநல செவிலியத்தில் நிபுணத்துவம் பெற்றுள்ளார். 40 ஆண்டுகால அனுபவம் கொண்ட இவர் டிப்ளமோ செவிலியராக பயணத்தை தொடங்கி PhD வரை படித்துள்ளார். அடுத்ததாக திரு SP நவக்கொடி. ராணிப்பேட்டையில் உள்ள பெடர் மெமோரியல் மருத்துவமனையில் 35 ஆண்டுகள் துணை செவிலியராக பணியாற்றி அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்கிறார். நோயாளிகள் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இவர் கருதப்பட்டார். டாக்டர் கே. சாரதா ஒரு சிறந்த செவிலியர் கல்வியாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் தலைவராவார். இவர் 40 வருடங்களுக்கு மேலாக செவிலியர் துறையில் சிறந்த சேவையை வழங்கியுள்ளார். டாக்டர் என். வனிதா பிரிசில்லா ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் கொண்ட செவிலியர் தலைவர். இவர் வெள்ளூர் CMCயில் செவிலியர் கல்லூரியில் டீனாக பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக சிறப்பு விருது பெறுபவர்கள் ஸ்பெஷல் இன்னோவேஷன் அவார்ட் திரு U. ஆரோக்கியராஜ். ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் செவிலியர் அதிகாரியாக 10 வருடங்களுக்கு மேலாக பணி அனுபவம் கொண்டவர். இவரது கண்டுபிடிப்பான ஹைலி ஆக்சிஜனேட்டட் ஏரோசால் கண்ட்ரோல் காம்போ டிவைஸ் COVID-19 மற்றும் காசநோய் போன்ற தொற்று நோயாளிகளிலிருந்து காற்று வழியாக தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துகிறது. குட் சமாரிட்டன் அவார்ட் திரு கே. மனிஷா. ஈரோட்டில் பிறந்து சிறு வயதில் செவிலியர் தலைவர் மற்றும் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருபவராக செயல்படுகிறார். 22 வயதில் ஜீவன்